ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம கொங்குநாடு ஸ்டைல் கொள்ளு குழம்பு செய்யலாம். கொள்ளு குழம்பு ரொம்ப ஹெல்த்தியானது. அது கூட கொள்ளு ரசமும் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம எல்லோரும் செய்கிறது தான், ஆனால் நான் என் ஸ்டைலில் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்களாம் கொள்ளு அடிக்கடி சேர்த்திக்கலாம். இப்போ சின்ன டம்ளர் அளவு கொள்ளு எடுத்திருக்கேன். நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொள்ளு குழம்புக்கு ஒரு 2 தக்காளி சின்னதாக ரசத்துக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இது கூட நான் எடுத்த டம்ளர் கொள்ளு எடுத்த டம்ளர்லேயே ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம ரசத்துக்கு இந்த தண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கோங்க. கொள்ளு ரசமெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சளி காய்ச்சல்லாம் வந்தால் கொள்ளு ரசம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ இது கூட எந்த பருப்பு வேக வச்சாலுமே நம்ம விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 விசில் விட்டுக்கிறேன். உப்பு போடலை, நான் பருப்பு வேகிறப்போ உப்பு போட வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ரசத்துக்கு எடுத்த தக்காளி நான் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியும் அதுலேயே எடுத்து வச்சுக்கிறேன். தனியாக ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வேணும்னா தண்ணி இதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளு குழம்புக்கு நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது நல்லா ஆறட்டும், உப்பு போட்டு கலக்கி விட்டு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சைடில் தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது கூட கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கையில் தேய்ச்சிட்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா இடிச்சிட்டு போட்டுக்கோங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது இப்போ போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வரமிளகா போட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ நல்லா வதக்கி விட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொள்ளு கூட இது போட்டு நல்லா கலக்கி கடைஞ்சிக்கலாம். இப்போ கடையிறவங்க கடைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் ஓட விட்டுக்கலாம். நான் மிக்சியில் போட்டு ஓட விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 1க்கு 2 அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. மிக்சி கழுவின தண்ணியும் நம்ம இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நம்ம ரசத்துக்கு நிறைய எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சு ஒரு கொதிக்கட்டு. நம்ம நல்லா கொதிச்சது தான் ஆல்ரெடி, ஆனால் ஒரு கொதிச்சு இது மேலால் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். நெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. நீங்கள் சாப்பிட்றப்போ நெய் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு, கொள்ளு, பச்சைப்பயிறுக்கெல்லாம் நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நெய் ஊற்றி கொடுங்க. இப்படி குழம்பு வைக்க முடியாதவங்க கொள்ளு பருப்பு வேக வச்சு அதை குழந்தைங்களுக்கு வெல்லம் தேங்காய் போட்டு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த தண்ணியில் ரசம் வைக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜீரகம், குருமிளகு, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வரமல்லி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதெல்லாம் 1க்கு 2 தட்டி வச்சுக்கிறேன் நான். இப்போ நம்ம ரசத்துக்கு தண்ணி எடுத்து வச்சேன் இல்லையா, அதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம ஜீரகம், மிளகு தட்டி வச்சதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நல்லா கரைச்சி விட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஒரு கொதிக்க வைக்கலாம். சைடில் தாளித்து கொட்டி கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இது கூட ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் வேணும்னு நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு ஒரு சிலர் வெங்காயம் போட மாட்டாங்க. ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டு
பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் அதில் ஊற்றி ஒரு கொதிக்க வச்சுக்கலாம் ரசத்தை. உப்பெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. காரம் பத்தலைனாலும் ஒரு பிஞ்சு மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கோங்க நீங்கள். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். புளி ரசம் தக்காளி ரசத்துக்கெல்லாம் கொதிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நுர வந்தது இறக்கிடணும். ஆனால் பருப்பு ரசத்துக்கெல்லாம் ஒரு கொதிக்க வச்சு தான் இறக்கணும். ரொம்ப சூப்பரான கொள்ளு குழம்பும் ரசமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாரம்பரியமாக கொள்ளெல்லாம் அடிக்கடி சேர்த்துவோம். கெட்ட கொலஸ்ட்ராலெல்லாம் இருந்தால் கொள்ளு சாப்பிட்றப்ப கரைச்சிரும். கொள்ளு ரசம் வந்து சளி காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம அடிக்கடி இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இது வந்து நான் என் ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.